ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட டே 17 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 17 ஆஃப் ஆரி ஒர்க். அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு 30 ருப்பீஸில் நம்ம அழகான 1000 மதிப்பிலான ஆரி பண்ண போகிறோம். நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக பண்ண போகிறோம். அதுவும் அழகாக பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி. ஸோ ஆரி தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் மெஷின்லேயும் ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் கைத்தையல் மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 20க்கும் கிடைக்கும், 25க்கும் கிடைக்கும். ஆல்ரெடி நான் ஒன்று யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 25, இது 20. ஸோ ஷாப்புக்கு ரேட் டிஃபர் ஆகும். அண்ட் அது கூட இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 ருப்பீஸ் தான். ஸோ ஒரு பேக் 8 ருப்பீஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒரு பேக் இருந்தாலே நமக்கு அழகாக நம்மளோட கைகளுக்கு ஃபுல்லாக பண்ணலாம். சிம்பிளாக நமக்கு கழுத்துக்கும் ஃபுல்லாக இந்த பீட்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கூட வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே இந்த ப்ரைஸை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜரி த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் தான் போடுறோம். ஸோ செயின் ஸ்டிச் போட்டால் பார்க்குறதுக்கு ஆரி மாதிரியே இருக்கும். அண்ட் ஸோ அதுக்காக தான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். அண்டு இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் நான் 30 டேஸ் ஆரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆரி தெரியாதவங்களுக்காக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நார்மலாக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி டே 17, லாஸ்ட்டு 16 டேஸ்க்குள்ள வீடியோ சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். அண்ட் செயின் ஸ்டிச் போட்டு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நார்மல் மெஷினில் கூட நீங்கள் பண்ணலாம். நார்மல் மெஷினில் நீங்கள் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நார்மல் மெஷினில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மற்றபடி பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் போட்டாலே பார்க்குறதுக்கு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். நம்மளோட பட்ஜெட் ரொம்ப கம்மி தான், ஜஸ்ட் 30 ருப்பீஸ் தான். அண்டு இது வரைக்கும் உள்ள வீடியோஸில் பார்த்திங்கன்னா 100 ருப்பீஸ் பட்ஜெட்டில் நான் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 ருப்பீஸ். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒர்க். நமக்கு கொஞ்சம் பொறுமை இருந்துச்சுன்னா இந்த ஒர்க்கை நம்ம தாராளமாகவே பண்ணலாம் வெறும் 30 ருப்பீஸ் பட்ஜெட்டில். அண்ட் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட மெஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெஷினில் பாபினில் இந்த ஜரி த்ரெட்டை நீங்கள் சுற்றி டபுள் ஸ்டாண்டில் நீங்கள் சுற்றி அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் இந்த மாதிரியே செயின் ஸ்டிச் மாதிரி கிடைக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜரியோட கலரில் நீங்கள் த்ரெட்டை வச்சுட்டு பாபினில் இந்த ஜரி த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக நீங்கள் சுற்றி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக செயின் ஸ்டிச் மாதிரி கிடச்சிரும். ஸோ அது ரொம்ப டைம் எடுக்காது, ஜஸ்ட் 2 மினிட்ஸே போதும். பட் நீங்கள் உங்களுக்கு மெஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம ஒரு ரோ ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரோ ஸ்டிச் பண்ணுறதா இருக்கும். ஒரு ரோ முடித்தப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக ரொம்ப இதாக தெரில. ஸோ அதனால தான் செகண்ட் ரோ பண்ணுறோம். அண்ட் செகண்ட் ரோ என்ன நம்ம வெறும் அந்த பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் செகண்ட் ரோ பண்ணுறோம். ஸோ இப்போ செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஊசியை அந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணும். ஸோ 2ல் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஜரி த்ரெட்டு தான் நம்ம கோர்த்துருக்கோம். அண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த மாதிரி வளைச்சி எடுக்கணும். பாருங்கள், நம்மளோட தம்பு, நம்மளோட பெருவிரல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம குத்தி இருப்போம் இல்லையா, ஸோ அதே இடத்துல நம்ம குத்தணும். உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்பவே ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த குத்தின அது கிட்ட தான் அதே இடத்துல தான் நம்ம குத்தி நம்ம நீடில் பின்னாடி வழியாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு பட் நம்ம வளைச்சி வச்சுருக்கிறத அப்படியே தான் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி குத்துனதுக்கும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நம்ம குத்தி இதை அப்படியே இழுத்து எடுத்தால் போதும், அழகான செயின் ஸ்டிச் வரும். இந்த மாதிரியே நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு எடுத்து பாருங்கள். எகெயின் இந்த மாதிரி வளைச்சி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செயின் போட்டிருப்போம்ல அதுக்கு உள்ளே வச்சு நம்ம
நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் குத்தி இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்க வேண்டியது தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஒன் டைம் உங்களுக்கு நீங்கள் ஒன் டைம் எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இது கிடச்சுன்னா உங்களால் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ரொம்பவே நல்லா இருக்கும் செயின் ஸ்டிச். பட் நம்ம கையால் கைத்தையல் மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். மெஷின் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. அண்ட் ஆரி நீடிலில் கூட நீங்கள் பண்ணும்போது செயின் ஸ்டிச் இப்படி தான் வரும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் பண்ணலாம். அண்ட் நான் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயுமே ஆரி நீடில் யூஸ் பண்ணாமல் நார்மல் நீடிலில் சிம்பிளாக அழகாக ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஆரியிலே பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து குத்தி எடுக்கும்போது ரொம்ப கேப்பு விட்டு குத்தாதீங்க. பக்கத்தில் குத்துங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரி எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஆரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருங்கி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் மெஷினில் நீங்கள் இதை வந்து பண்ணி எடுக்கும்போதும் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம இதுக்கு ஜஸ்ட் 30 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி அழகான டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட பார்டர் லைன் கொடுத்தாச்சு. 2 row கொடுத்துருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போவே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. அண்ட் நீங்கள் எப்போவுமே இந்த ஆரி ஒர்க்குக்கு ப்ளைன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது டிசைன்ஸ் ஆர் பேட்டர்ன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர்ன் ஆர் டிசைனில் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து கிளியராக தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சிம்பிள் பட் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அந்த மாதிரி டிசைன் தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போது ஸ்கேல் எடுத்து லைன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து லைன் வரையாமலே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் லைன் வரையாமலே பண்ணலாம். அண்ட் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைன் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரியே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் பாருங்கள், இந்த லைனுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சுனாலும் நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து லைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். அண்ட் வந்து இந்த வீடியோவில் நான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். கைகளுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் ரீசனே எனக்கு டைம் இல்லை. ஸோ அதை தான் நான் எல்லா வீடியோஸ்லேயும் மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன். டைம் கிடையாது. ஸோ ரொம்ப பிஸி ஷெடியூலில் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் ஒரே ஒரு ரீசன். 2 வீடியோவாக போடுறதுக்கு ரீசன் இப்போல்லாம் நெக்குக்கு பண்ணுறது செகண்ட் போடுறதுக்கு ரீசனே இது தான். அண்ட் இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயும் அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அப்போ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரோ போட்டாலே போதும். 2 ரோலாம் நீங்கள் கொடுக்க வேணாம். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரோ கொடுத்தாலே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ரோ கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இந்த லைன் பார்த்திங்கன்னா நீங்கள் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகல. கொஞ்சோண்டு ஹாஃபில் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இப்படி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நார்மல் மெஷினில் நீங்கள் பண்ணிங்கன்னா டைம் எடுக்காது. பட் நீங்கள் வந்து கையாலே இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த 4 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த 4 லைன்லேயுமே நம்ம பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் டபுளாக பண்ணல, சிங்கிளாக தான் பண்ணியிருக்கோம். பட் நம்ம அங்கே பார்டரில் பார்த்திங்கன்னா 2 ரோ பண்ணியிருக்கோம். இங்கே ஒரே ஒரு ரோ தான் பண்ணுறோம். ஒரே ஒரு ரோ பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ அதுக்காக தான். அண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸோட கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த டிசைனுக்கு. அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கலரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளவுஸோட கலர். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் சாரீ சில்வர் ஜரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சில்வரில் வந்து ஆரி ஒர்க் பண்ணுங்கள். இல்லை சாரீ வந்து கோல்டன் ஜரியில் இருந்துச்சுன்னா கோல்டன் கலரில் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். நான் அப்கமிங் வீடியோஸில் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஐடியா இல்லை எம்ப்ராய்டரியில். பட் ஸ்டில் வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு என்னால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம பாருங்கள் 4 லைன்ஸும் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
அண்டு இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸை நம்ம அங்கங்கே நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் நார்மல் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜரி த்ரெட்லேயே உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜரி த்ரெட்லேயே பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பீட்ஸை வந்து கோர்த்து ஸ்டிச் பண்ணி விட வேண்டியது தான். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், கொஞ்சம் கிராண்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த இது வந்து எனக்கு ஒருத்தங்க என்னோட ஒரு நைபர் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீவ்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் ரொம்ப ஷார்ட்டாக தான் வியர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. அண்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதோட டாப்பில் ஆர் டிப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு பீடு வச்சுருக்கோம். இனி நம்ம அங்கங்கேயா பீடை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி பீடை அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நெக்குக்குமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ 4 நெக்குக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அது நீங்கள் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். எகெயின் டைம் மேட்டர்ஸ். ஸோ அதனால தான் இப்படி ஆகுது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணது ஜஸ்ட் 30 rupees தான். 30 rupeesல செம்மையான டிசைன் போட்டாச்சு. உங்களுக்கு தேவை ஜஸ்ட் 30 rupeesம் கொஞ்சம் உங்களோட டைமும் தான். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் டிவி பார்த்துக்கிட்டே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே எப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கையால் ஆரி பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா? நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஸ் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆயிடுவோம். அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒர்க் நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் நார்மல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்களா இருக்கலாம், பட் கண்டிப்பாக 1000-2000 வாங்குவாங்க, அட்லீஸ்ட் 800 வாங்குவாங்க. ஸோ அதுக்கு நீங்களே இந்த மாதிரி பண்ணலாம். எதுக்கு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணணும்? இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணுங்கள், யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் எப்படி இருக்குது இந்த டிசைன், எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு Day 18 வீடியோவில் இதோட நெக்குக்கு நம்ம டிசைன் பண்ணுறதை பார்க்கலாம். அண்டு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஜஸ்ட் 30 rupeesல அழகான ஆரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கை போட்டு கமெண்ட்டு போட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 வேல்யூபிள். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.